அண்மை செய்தி. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் ஆட்சியர் அலுவலகத்திற்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொலைபேசி வாயிலாக வந்த வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இந்த வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன? சேலம் மாவட்டத்தின் மத்திய பகுதியில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக அனைத்து துறை அலுவலகங்களின் தலைமை அலுவலகமாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகம் முழுவதும் அனைத்து துறை அலுவலர்களும் ஒரே இடத்தில் செயல்பட்டு வருகிறது. தினசரி ஏராளமான பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று காலை எப்பொழுதும் போல் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதை செயல்பட துவங்கியது. அப்பொழுது சேலம் என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தொலைபேசி மற்றும் இமெயில் மூலமாக ஒரு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இந்த வெடிகுண்டு மிரட்டலானது உடனடியாக தொடர்பாக வெடிகுண்டு நபர்களுக்கு காவல்துறை மற்றும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளும் தற்பொழுது சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 4 தளங்கள் கொண்ட அனைத்து பகுதிகளும் ஒவ்வொரு அறைகளாக சென்று வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் சோதனை மேற்கொண்டார்கள். குறிப்பாக மோப்பனாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்ட கருவிகளை கொண்டு சோதனையானது நடத்தப்பட்டது. மேலும் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதும் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு வரும் அனைவரும் பலத்த சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ள அனைத்து பகுதிகள் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஏராளமான காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தாங்க. மேலும் இந்த சோதனையில் அனைத்து பகுதியிலும் சோதனை செய்த போது எந்த விதமான வெடிகுண்டு பொருட்களும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது. குறிப்பாக போலியான முறையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. தற்பொழுது இருப்பினுமே சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மட்டும் இல்லாமல் அதை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் தற்பொழுது வெடிகுண்டு நபர்கள் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இதனால் தற்பொழுது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பரபரப்பாக காட்சியளிக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தமிழ்ச்செல்வன்.